அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸிலிருந்து தினமும் 60 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று அந்த முக்கியமான 60 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். அலுமினியம் எந்த தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? அலுமினியம் எந்த தாதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. பல்வேறு தொழில்களை உள்ளடக்கிய ஒரு தனித்த குடியிருப்பின் பெயர் என்ன? பல்வேறு தொழில்களை உள்ளடக்கிய ஒரு தனித்த குடியிருப்பு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மாநகரமாகும். நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் கொண்ட நகரம் எந்த நகரம்? நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் கொண்ட நகரம் ஆப்ஷனில் நாமக்கல் என்பது சரியான ஒன்று. சியாலின் அடர்த்தியை விட சிமாவின் அடர்த்தி எப்படி இருக்கும்? இது புவியில் நம்ம சியால் சிமா பார்த்துருப்போம். சியாலின் அடர்த்தியை விட சிமாவின் அடர்த்தி குறைவாக இருக்கும். இந்தியாவில் குழுமிய குடியிருப்புகளை எங்கு காணலாம்? குழுமிய குடியிருப்பு. இந்தியாவில் குழுமிய குடியிருப்பை வடக்கு சமவெளி பகுதி மற்றும் தீபகற்ப கடற்கரை சமவெளியில் காணலாம் என்பது ஆப்ஷன் சி சரியான ஒன்று. கோலார் தங்கவயல் என்பது உலகின் எந்த வகை தங்கச் சுரங்கங்களுள் ஒன்று? கோலார் தங்கவயல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஆழமான தங்க சுரங்கங்களுள் ஒன்றாகும். புவி கருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியோட கருவம் பார்த்தீங்கன்னா பாரிஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. இணைந்த நகரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இணைந்த நகரத்திற்கு எடுத்துக்காட்டு நொய்டா ஆகும். வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் எந்த பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை? வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் எந்த பாலைவனம்னு பார்த்தீங்கன்னா கோபி பாலைவனமாகும். புவியின் வெளிப்புற அடுக்கான மேலோடு எத்தனை கிலோமீட்டர் முதல் எத்தனை கிலோமீட்டர் வரை பருமன் கொண்டது? புவியின் வெளிப்புற அடுக்கு தான் மேலோடு. அதனுடைய பருமன் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை பருமன் உடையதாக உள்ளது. இந்தியாவில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? கேஜிஎஃப். அது உங்களுக்கு தெரியும், கர்நாடகா என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் எது பொலிபுரு நகரம் பட்டியலில் இல்லை? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தென்காசி என்பது பொலிபுரு நகரம் பட்டியலில் கிடையாது. புவி மேலோட்டிற்கும் எதன் மேலடுக்குக்கும் இடையே உள்ள பகுதியே மென்பாறை எனப்படும். புவி மேலோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவச மேல் அடுக்குக்கும் இடையே உள்ள பகுதியே மென்பாறை என்று அழைக்கப்படுகிறது. புவியின் ஆரம் கிலோமீட்டரில் எவ்வளவு? புவியின் ஆரம் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 6371 கிலோமீட்டர் உடையதாக உள்ளது. அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எந்த நாடு? அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு சீனா. உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின் திட்டம் எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின் திட்டம் அமைந்த இடம் பார்த்தீங்கன்னா கமுதி ஆகும். கூற்று நிலநடுக்கம் புவியின் பரப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கூற்று 2 பாருங்க, நிலத்தடி நீர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படாது. இதில் கூற்று 1 சரி, கூற்று 2ங்கிறது தவறான ஒன்று. உலகின் மொத்த நிலநடுக்கத்தில் எத்தனை சதவீதம் ஆசியாவில் ஏற்படுகிறது? உலகத்தின் மொத்த நிலநடுக்கத்தில் 31% ஆசியாவில் ஏற்படுகிறது. தாமிரம் உற்பத்தியில் உலகளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எந்த நாடு? தாமிர உற்பத்தியில் உலகளவில் முதலிடம் வகிக்கும் நாடு சிலி ஆகும். கூற்று 1 தாமிரம் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும். கூற்று 2 பாருங்க, தாமிரம் மனித நுகர்வில் 2வது இடத்தை பெறுகிறது. இதில் கூற்று 1 மற்றும் சரியான ஒன்று. இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளின் கலவையை கொண்டுள்ளது எது? அதாவது லேசான மற்றும் அடர்ந்த பாறைகளின் கலவையை கொண்டுள்ளது கடல் மேலோடாகும். இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ள பகுதி எந்த பகுதி? இந்தியாவில்
நிலநடுக்கம் ஏற்பட அதிகம் வாய்ப்புள்ள பகுதி பார்த்திங்கன்னா இமயமலை பகுதியாகும். புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவிக்கு உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு மாக்மா என்று அழைக்கப்படுகிறது. மனிதனால் முதலில் அறியப்பட்ட உலோகம் எந்த உலோகம்? மனிதனால் முதலில் அறியப்பட்ட உலோகம் தாமிரமாகும். கூற்று 1 மாக்மா என்பது குறைந்த அழுத்த நிலையில் காணப்படும். கூற்று 2 புவி மேலோடு புவி உட்புறத்தை ஒப்பிடும்போது பலவீனமாக இருக்கும். இதில் கூற்று 1 தவறு, கூற்று 2 மற்றும் சரியான 1. எட்னா எரிமலை அமைந்துள்ள கண்டம் எந்த கண்டம்? எட்னா எரிமலை பார்த்திங்கன்னா மத்திய கண்டத்தில் அமைந்துள்ளது. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் எனப்படும் எரிமலை எந்த எரிமலை? மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் எனப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி எரிமலையாகும். உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது? உலகத்திலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனாலா எரிமலை என்பது சரியான 1. தமிழகத்தில் இரும்புத்தாது அதிகம் கிடைக்கும் இடம் எது? தமிழகத்தில் கஞ்சமலையில் தான் அதிகளவான இரும்புத்தாது கிடைக்கிறது. கூற்று A பாருங்க, ஒரு சில எரிமலைகள் மட்டுமே கண்டங்களின் உட்பகுதியில் காணப்படுகின்றன. கூற்று B உலகின் எரிமலை பிரதேசங்களே முக்கிய நில அதிர்வு பகுதிகளாக உள்ளன. இதில் கூற்று A மற்றும் B இரண்டும் சரியான 1. ஓப்பா எரிமலை ஒரு என்ன வகை எரிமலை? ஓப்பா எரிமலைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செயல் இழந்த எரிமலையாகும். புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து சிறு சிறு கற்களாக சிதறுவதற்கு பெயர் என்ன? புவியோட மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து சிறு சிறு கற்களாக சிதறுவதற்கு பெயர் பார்த்திங்கன்னா பாறை சிதறுதல் என்பது சரியான 1. புவி மேலோட்டில் 4வதாக காணப்படும் உலோகம் என்ன வகை உலோகம்? புவி மேலோட்டில் 4வதாக காணப்படும் உலோகம் இரும்பு ஆகும். தாழ் நிலங்களை படிய வைத்தல் மூலம் உயர் நிலங்களாக மாற்றுவதற்கு பெயர் என்ன? தாழ் நிலங்களை படிய வைத்தல் மூலம் உயர் நிலங்களாக மாற்றுவதற்கு பெயர் சமப்படுத்துதல் என்பதாகும். ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலைப்பிரதேசங்களை அரிப்பதால் ஏற்படும் பள்ளத்தாக்கு வடிவம் எந்த வகை வடிவமாகும்? ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசங்களை அரிப்பதால் ஏற்படும் பள்ளத்தாக்கு வி வடிவ பள்ளத்தாக்காகும். விக்டோரியா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நாடு எந்த நாடு? விக்டோரியா நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேவில் அமைந்துள்ளது. இடுக்கி அணை நீர்மின் சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம் எந்த மாநிலம்? இடுக்கி அணை நீர்மின் சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம் கேரளா. மியாண்டர் ஆறு எந்த நாட்டில் உள்ளது? மியாண்டர் ஆறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துருக்கி நாட்டில் உள்ள ஆறு. அதிக அளவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எந்த நாடு? அதிகளவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடு சீனா. நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழிபுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் எது? நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழிபுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்பாய்வு தேக்கம் ஆகும். கூற்று A ஆறு கடலை அடையும் போது ஆற்று நீரின் வேகம் அதிகரிக்கிறது. கூற்று B கிளையாற்றின் முகத்துவாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் டெல்டாக்களை உருவாக்குகின்றன. இதில் கூற்று B சரியான 1, A தவறான ஒன்றாகும். காளான் பாறைகள் எங்கு காணப்படுகின்றன? காளான் பாறைகள் காணப்படும் இடம் பாலைவனமாகும். சேத்தியாத்தோப்பு பகுதி தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சேத்தியாத்தோப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. முப்பந்தல் காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் உள்ளது? முப்பந்தல் காற்றாலை பண்ணை நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது. பிறை சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பிறை சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள்
ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பர்கான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பனி உருகும்போது சர்க் நீரால் உருவாகும் ஏரிக்கு பெயர் என்ன? பனி உருகும்போது சர்க் நீரால் உருவாகும் ஏரிக்கு பெயர் டார்டன் ஏரியாகும். தமிழ்நாட்டில் உப்பளங்களின் ஏரி எந்த ஏரி? தமிழ்நாட்டில் உப்பளங்களின் ஏரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு ஏரியாகும். மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு பெயர் என்ன? மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதும் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல் என்பதாகும். உலகின் மிக நீளமான கடற்கரை எது? உலகத்திலேயே மிக நீளமான கடற்கரை மியாமி கடற்கரையாகும். பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி எந்த காரணி? பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் அதற்கு என்ன தேவைப்படும்னா காற்று என்பது காரணியாகும். கூற்று 1, இயற்கை வளமானது ஒரு மனிதனின் அன்றாட உணவு, உடை, இருப்பிட தேவைகளை பூர்த்தி செய்கிறது. கூற்று 2, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதில் இயற்கை வளங்களின் பங்கு மகத்தானது. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2 மற்றும் சரியான 1. காக்கச இனமக்கள் சார்ந்த கண்டம் எந்த கண்டம்? காக்கச இனமக்கள் சார்ந்த கண்டம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா என்பது சரி. கூற்று A, மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்டது. கூற்று B, மதம் ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வின் அடையாளமாக திகழ்கிறது. இதில் கூற்று A வேணா சரி, B தவறான ஒன்றாகும். பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 அனுசரிக்கப்படுகிறது. மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது பார்த்தீங்கன்னா மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிறத்தோல் கொண்ட இனமக்கள் எந்த இனமக்கள்? வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிறத்தோல் கொண்ட இனமக்கள் மங்கோலிய இனமக்களாகும். யாத்திரை வடிவ குடியிருப்புகள் கொண்ட நகரம் எந்த நகரம்? யாத்திரை வடிவ குடியிருப்புகள் கொண்ட நகரம் பழனி என்பது சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு அங்கீகரித்துள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்திய அரசு பார்த்தீங்கன்னா 22 மொழிகளை அங்கீகரித்துள்ளது. ஜெராஸ்ட்ரிய மதத்தின் வழிபாடு தலத்தின் பெயர் என்ன? ஜெராஸ்ட்ரிய மதத்தின் வழிபாடு தலத்தின் பெயர் அகியாரி என்று அழைக்கப்படுகிறது. சமோலியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சமோலியில் 1999ஆம் ஆண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று டெட்டுக்காக எஸ்எஸ்லிருந்து முக்கியமான ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.